ஹாய். இது எல்லா பெண்களுக்காகவும் பேச போகிறேன். சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமாவே. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை உண்மையாக விரும்புகிறீங்க அப்படின்னா அவங்களோட நேர்மையாக ஒரு ஃபோட்டோ எடுங்க, தப்பு இல்லை. அவங்க கேட்குறாங்கன்னு உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மெசேஜஸ், இதெல்லாம் பின்னாடி உங்கள் லைஃப்க்கு பிரச்சனையாக வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்பிக்கை உள்ளவங்களை மட்டும் லவ் பண்ணுங்கள். நம்பிக்கை இல்லாதவங்கள லவ் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி டெஸ்ட் பண்ணுங்கள், தப்பே இல்லை. ஒரு பையன் ஒரு பொண்ணு 1000 டெஸ்ட் பண்ணுறான். ஒரு பொண்ணு ஏன் ஒரு பையனை டெஸ்ட் பண்ணக்கூடாது? அவன் நல்லவனா கெட்டவனா, இவன் நம்ம லைஃப்க்கு ஏற்றவனா, எல்லாமே பாருங்களேன் கொஞ்சம். ஏன்னா இந்த காலத்தில் சும்மா சாதாரணமாக ஒருத்தங்க ஃப்ரெண்டாக பேசியிருக்காங்கங்க, டக்குன்னு அவங்களோட மெசேஜை சேவ் பண்ணி வச்சுட்டு இதை நான் ஃப்யூச்சரில் காசுக்காக மிரட்டுறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் நிறைய பிரச்சனைகள் இதனால் நடக்க போகிற மாதிரி இருக்குது. அதனால் வருங்கால ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் மெயினாக நீங்கள் எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனால் பேர் மட்டும் கெட்டு போச்சுன்னா திரும்ப வரவே வராது. இந்த காலத்தில்